அஸ்ஸலாமுஅலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நான் இங்கே ரொம்பவே நல்லா இருப்போம். இப்போ தான் வெயில் முகமே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. நிறைய பேரிடருக்கு அப்புறம் எல்லாருமே நல்லபடியான ஒரு சூழ்நிலை இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 தான். கண்டிப்பாக நிறைய பேருக்கு சிக்கன் 65 பொரிக்கும் போதெல்லாம் மசாலா ஒட்டுறதில்லை, அப்படியே பிரியுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் பிரியாமல் எப்படி கரெக்டாக பர்ஃபெக்டாக ரெஸ்டர்ன் ஸ்டைலில் நம்ம வந்து செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு என்னோடய வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இதை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் செஞ்சீங்கன்னா பர்ஃபெக்டான சிக்கன் 65 வரும். லெக் பீஸில் வந்து மசாலா எப்படி ஒட்டி நல்லா சுவையாக இருக்குங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 5 லெக் பீஸ் வாங்கி வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 800 கிராம் கிட்ட வரும். ஒவ்வொரு லெக் பீஸை பொறுத்து. இது பார்த்திங்கன்னா சீரகத்தூள், அப்புறம் வந்து கருப்பு மிளகுத்தூள், அப்புறம் வெள்ளை மிளகுத்தூள் எல்லாமே ஒரு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து வத்தல் தூள், இது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் உப்பு தேவைக்கு, நம்ம எவ்வளோ சிக்கன் வாங்கியிருக்கோமோ அதை பொறுத்து. இது கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் வினிகரு. அப்புறம் இது பார்த்திங்கன்னா ரெட் சில்லி பவுடர்னு சொல்லுவாங்க இல்லையா, காஷ்மீரி சில்லி பவுடரு, அது வந்து ஒரு கலருக்காக நான் அது ஒரு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் சோயா சாஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூனு, அப்புறம் ஒரு முட்டையை வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அஜினாமோட்டாவும் கொஞ்சம் ஒரு சின்ன பிஞ்ச் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு அஜினாமோட்டா சோயா சாஸ்லாம் வேணாம்னு நினச்சிக்கிறாங்கன்னா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் டேஸ்ட்டுக்காக தான் நான் வந்து இதெல்லாம் ஆட் பண்ணுறேன். மற்றபடி மசாலாவுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. சிக்கனுமே இந்த மாதிரி கீரல் போட்டு வாங்கி வச்சுக்கோங்க. நான் சொன்ன எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தனித்தனியாக மிக்ஸ் பண்ண அவசியம் இல்லை. அஜினாமோட்டா வந்து தேவைக்கு உங்களுக்கு வேணும்னா டேஸ்ட் கொஞ்சம் எடுத்து காட்டுங்கிறதுக்காக. ஒயிட் பெப்பர் வந்து இருந்தால் ஓகே, இல்லைனா பரவாயில்ல, பிளாக் பெப்பர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஒயிட் பெப்பர்லாம் போட்டோம்னா நம்மளுக்கு வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் நம்ம எல்லாம் ஒன்றா நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். முட்டையும் பார்த்திங்கன்னா நல்லா அடித்து வச்சுருக்கேன். ஒரு முட்டை தான் நான் எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட நான் வாங்கியிருக்க சிக்கன் பீசஸ் பார்த்திங்கன்னா 1 kg கூட வந்திருக்கலாம். பட் வந்து எனக்கு அது சரியாக தெரியலை. நீங்கள் வாங்குகிற சிக்கன் லெக் பீஸை பொறுத்து தான். முட்டை வந்து நிறைய சேர்க்கக்கூடாது. நிறைய சேர்த்தா வந்து என்ன ஆகிருன்னா மசாலா வந்து பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் பார்த்திங்கன்னா ஒரு 1 கிலோ கிட்ட நம்மளுக்கு வந்து ஒரு முட்டை தான் நான் சேர்த்துருக்கேன். அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். இதில் வந்து ஒரு 1/4 லெமன் கிட்ட பிழிஞ்சிருக்கேன். 1/2 லெமன் கூட இல்லை, 1/2 லெமனில் ஒரு பாதி அதை மட்டும் எடுத்து லைட்டாக பிழிஞ்சு எடுத்துக்கிட்டு, ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து இதில் சேர்க்குற மற்ற வினிகர் எல்லாமே கொஞ்சம் புளிப்புத்தன்மை இருக்கும். ஸோ அதனால் இதை நல்லா பேஸ்ட்டு மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். என்றைக்குமே சிக்கனுக்கு மேலே போட்டு பெரட்டுறதை விட இந்த மாதிரி பேஸ்ட்டு மாதிரி செஞ்சுட்டு அப்புறம் வந்து நம்ம சிக்கன் மேலே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா அந்த மசாலாலாம் தனியாக பிரிஞ்சு வராது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த இடையிலெல்லாம் கீரல் விட்டுருக்கோம் இல்லையா, அதிலலாம் நல்லா மசாலா போய் உட்கார்ற மாதிரி கையால் தான் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கோட்டிங் நல்லா எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து இருக்கும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். இப்போ வந்து இதை வந்து நான் ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஃப்ரீசரில் வச்சு எடுக்க போகிறேன். நல்ல சில்லுன்னு இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எடுத்து பொரிச்சோம்னா மசாலா வந்து பிரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எடுத்துட்டேன். ஒரு 1/2 hour தான் வச்சுருந்தேன், 1 hour கூட நான் வைக்கல. நல்லா ஃப்ரீஸ் ஆகி நல்லா மசாலாலாம் செட் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து வெளியே வைக்கிறாருந்தா ஒரு 1 hour வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வைக்கிறாருந்தா ஒரு 1/2 hour போதுமானது. நான் இப்போ வந்து இதை வந்து நான்ஸ்டிக் டவலில் தான் பொரிக்க போகிறேன். ஸோ அதனால் இது எனக்கு ஓரளவுக்கு ஒட்டாது. ஆனால் இதுவே நீங்கள் வந்து நார்மல் கடாயில் பொரிச்சா கூட இந்த மாதிரி மசாலா வந்து நீங்கள் தடவி இருக்கும்போது கண்டிப்பாக மசாலா வந்து தனியாக பிரிஞ்சு வராது. கொஞ்சம் கேப் விட்டு நல்லா பெரட்டுற அளவு கேப் விடுற மாதிரி சிக்கன் பொரிங்க. ஏன்னா எல்லாமே மொத்தமாக வச்சுட்டிங்கன்னா பெரட்டும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நம்மளுக்கு. இது எனக்கு நான்ஸ்டிக்னால ஒட்டாமல் அப்படி சடனாகவே நம்மளுக்கு பிரிஞ்சிடும். உங்கள்கிட்ட நான்ஸ்டிக் இருந்தால் நான்ஸ்டிக்லேயே நீங்கள் பொரிச்சுக்கோங்க. இல்லை தோசைக்கல் இந்த மாதிரி தவாலை வந்து நீங்கள் பொரிக்கிறதா இருந்தால் கூட இந்த மாதிரி மசாலா பரட்டி வைக்கும்போது கண்டிப்பாக ஒட்டாது. இப்போ பாருங்கள், நல்லா வந்து கோட்டிங் ஃபுல்லாக செட் ஆகி நல்லா முறுமுறுன்னு இருக்குது. இன்னொன்று என்னென்னா, நான் ரொம்ப தீயை வச்சியும் பொரிக்காதீங்க, அப்படின்னா கொஞ்சம் கருவிடும், பிளாக் கலரில் அந்த ஆயிரும். இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் சிம்மில் வச்சுமே எனக்கு கொஞ்சம் பிளாக்காக தான் மாறி இருக்குது. பட் இருந்தாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரொம்ப கருவை விட்டுட்டிங்கன்னா அப்புறம் டேஸ்ட் மாறிடும். ஏன்னா நம்ம வந்து கார்ன்ஃப்ளவரும் சேர்க்குறோம் இல்லையா, ஸோ அதனால் அது வந்து டேஸ்ட் வந்து முருகினதுக்கப்புறம் வேறு மாதிரி எடுத்து காமிச்சிரும். ஸோ அதனால் மிதமான ஃபஸ்ட்டு போடும்போது நல்லா ஹீட்டில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மிதமான தீயிலே வந்து பொரித்து எடுத்துக்கோங்க. அந்த 3 பீசஸையும் நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிற 2 பீசஸையுமே நான் பொரித்து எடுத்துக்கிறேன்.
இப்படி இடைவெளி விட்டு பொரிச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வரும். எத்தனை பேருக்கு வேணாலும் நீங்கள் வந்து சிக்கன் லெக் பீஸ் தாராளமாக பொரிச்சு எடுக்கலாம். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வீட்டுக்கு யாருக்கா விருந்துக்கு வராங்கன்னா கூட நீங்கள் பயப்பட வேண்டாம். பாருங்கள், மசாலா வந்து எதுவுமே ஒட்டலை. அதாவது பேனில் ஒட்டலை, நான்ஸ்டிக்னால ஒட்டலைன்னு இல்லை. நார்மலாகவே நம்ம எந்த சட்டியில் பொரிச்சாலுமே ஒட்டாது. இந்த மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம பொரிக்கும் போது இப்போ பர்ஃபெக்டான சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. மசாலாவெல்லாம் பிரியாமல் எவ்வளோ சூப்பராக செட் ஆகிருக்குன்னு பாருங்கள். பார்க்கும்போது நாக்கில் எச்சு வருது இல்லையா? உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஒன்றில் கூட மசாலா வந்து பிரிஞ்ச மாதிரி இல்லாமல் நல்லா ஒட்டி இருக்குது. சிக்கன் லெக் பீஸில் வந்து எப்பவுமே சாப்பிடும்போது ஒரு மாதிரி பச்சையாக சாப்பிட்ட மாதிரி ஃபீல் ஆவாங்க பசங்கள்லாம். ஸோ அப்படிலாம் இல்லாமல் இருக்குன்னா இந்த மெத்தடில் வந்து நீங்கள் பொரிச்சு பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். மசாலா வந்து கொஞ்சம் கூட இருக்கனால தப்பே இல்லை. ஏன்னா இதுக்கு வந்து அப்போ தான் உப்பு மசாலா எல்லாமே பிடிக்கும். கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்திங்கன்னா அது அப்புறம் ஒட்டுமே ஒட்டாது. நம்ம வந்து எப்போமா ஒரு தடவை தான் இப்படி வாங்கிலாம் செய்வோம். லெக் பீஸ் வந்து எப்பவுமே கிடைக்கும்னு சொல்ல முடியாது. சண்டே இந்த மாதிரி டைமில் தான் கிடைக்கும். அப்போ வந்து மசாலா கொஞ்சம் நிறைய போட்டு நீங்கள் நான் சொன்ன மெத்தடில் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லா வரும். சோயா சாஸு, வினிகர் இதெல்லாம் தேவையில்லை நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. மற்றபடி வந்து பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் வந்து வச்சுட்டு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் மசாலா வந்து ஒட்டாமல் வரும். முட்டையுமே ஒரு முட்டைக்கு மேலே எடுக்காதீங்க. 2 முட்டை நீங்களாம் சேர்த்துட்டிங்கன்னா நல்லாவே இருக்காது, பிரிஞ்சு வந்துடும். இன்றைக்கி என் வீட்டில் லன்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா கீ ரைஸும் சிக்கன் கறி, அப்புறம் ராய்தா, சிக்கன் 65 இதுதான். ஸோ அதுக்கு தான் நான் இன்றைக்கி எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். வீடியோ எடுக்கிறப்பலையும் பையன் பசி தாங்க முடியல, டே வெயிட் பண்ணுறான்னு சொல்லிட்டு அவனுக்குமே எடுத்து வச்சு நான் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே பிடிக்கும், நல்லாவும் வரும். செஞ்சு பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.